ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவ சித்தம் என்னவென்று சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கப் போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்னியும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீன துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுடைய அடிமையாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, நான் தேவனுடைய சித்தத்தில் தான் இருக்கிறேனா, இல்லை நான் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனதுனாலே நான் இப்படி பாடுகளை அனுபவிக்கிறேனா, நான் தேவ சித்தத்தை செய்யாமல் தவிக்கிறேனோ என்று சொல்லி அநேக நேரங்களிலே குழப்பத்திலே நாம் காணப்படலாம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாக பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நீர் இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு அநேக காரியங்களை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை இந்த நாளிலும் நாங்கள் இந்த வசனத்தில் வாசித்திருக்கிறோம். அதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனை, பேசுகிற என்னை மறைத்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு இருதயத்திற்கும் வேண்டிய வார்த்தையை நீர் அனுப்பி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் உமக்கு மாத்திரம் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருடைய சித்தம் செய்யணும், ஆண்டவருடைய வில்லில் நான் இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சை எல்லாருக்குமே நிச்சயமாக உண்டு. ஆனால் அதை எப்படி நம்ம செய்யணும், அது எப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஏராளமான குழப்பங்கள் உண்டு. நான் வாசித்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒரு குட்டி பையன் தன்னுடைய பாட்டியம்மா செய்து கொடுக்குற அந்த என்ன சொல்கிறது, அந்த கையால் செய்கிற அந்த உல்லன் க்ளோத்ஸ், அந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இருக்கிற மலையிலேருந்து இறங்கி கீழே வந்து அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டணத்தில், அந்த சின்ன கிராமத்தில் அவன் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் விற்பான். அதை செய்கிறதுக்கு முன்பாக அவன் என்ன செய்வான்னா, அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே தான் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான். அந்த குச்சியில் ஒரு நுனியில் கருப்பாக இருக்கும், இன்னொரு நுனியில் ஒன்றும் டிசைன் இருக்காது. அப்போ இவன் என்ன செய்வான்னா, எந்த தெருவுக்குள்ளே கடந்து சென்று இவன் இந்த பொருட்களை விற்கணும்னு யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், அந்த குச்சியை மேலே இருந்து தூக்கி போடுவான். தூக்கி போட்டால் அந்த குச்சி கீழே விழுந்து அந்த கருப்பு நுனி எந்த பக்கம் பார்த்துருக்குதோ அந்த தெருவுக்குள்ளே போய் அவன் பொருட்களை விற்றுட்டு வருவான். இதுதான் அவன் ரெகுலராக செய்கிற அவனுடைய பழக்கம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணால், மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தான், அந்த குச்சியை சுற்றி போட்டான். அது திரும்ப திரும்ப ஒரு 5 முறையாவது அதை சுற்றி போட்டிருப்பான். அப்போ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, ஏன்டா தம்பி இங்கே நின்று இப்படி குச்சியை தூக்கி போட்டுட்ருக்க? இல்லை, நான் இந்த தெரு வழியாக போகணுன்னு விரும்புகிறேன், ஆனால் குச்சி நான் போடும்போது எல்லாமே அந்த தெருவை காமிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது தேவனுடைய சித்தம், ஆண்டவர் செய்ய விரும்புகிறத நான் செய்யணும்னு சொன்னால் எனக்குன்னு மனசில் ஐடியாவே இருக்கக்கூடாது, எனக்குன்னு எந்த பிளானும் இருக்கக்கூடாது. எனக்குன்னு எந்த பிளானுமே இல்லாமல் இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பிளான் கொடுக்குறாருங்கிறத அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாததுனால நம்ம கஷ்டப்படுறோமோ, ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாததுனால எனக்கு வியாதி வந்துருச்சோ, இல்லை ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லாதனால என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கோ, இப்படிலாம் அநேக நேரத்தில் நமக்கு கேள்விகள் இருக்கும். ஸோ இவைகளெல்லாம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் குவெஸ்டின். அப்போது இதில் சில மெத்தட்ஸ் காலகாலமாக பயன்படுத்துகிறோம், ஆனால் அதிலலாம் நிறையா டேஞ்சர் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒவ்வொரு விஷயமும். முதலாவது என்னென்னா, ஸ்நாட்ச் அண்ட் கிராப் மெத்தட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிறைய வாக்குத்தத்த வசனங்களாக எழுதி வச்சுட்டு அதில் நமக்கு பிடிச்ச ஒன்றை பிக்கப் பண்ணிக்கிறது, அந்த நிறைய லாட்டில் ஒன்று எடுக்கிறது மாதிரி. ஸோ அது தேவனுடைய சித்தத்தை செய்கிறது நிச்சயமாக கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, த ஜாப் அண்ட் ஸ்டாப் மெத்தட். அப்படின்னா நம்ம வேதத்தை வாசிக்கிட்டே இருப்போம், நமக்கு எந்த வசனம்லாம் நமக்கு செட் ஆகிறது மாதிரி தோணுதோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அதுவும் தேவனுடைய சித்தம் இல்லை. மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால்,
த ஜம்பிங் வேர்ஸ் மெத்தட். அப்படின்னா நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு இல்லை. நான் சொன்ன மெத்தட்லாம் எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அவைகள் மூலமாக நாம் வந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அது பயங்கர ரிஸ்க்கு. அதுக்கும் நிறைய உதாரணத்தை நமக்கு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் தேவ சித்தம் செய்யணும்னு சொல்லி வேகமாக பைபிள் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி நடுவில் இப்படி திறந்து பார்த்தானா, அப்போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு எழுதி இருந்துச்சான். உடனே என்னடா எப்படி வருது, இது தேவனுடைய சித்தமானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பைபிளை மூடிட்டு வேகமாக திரும்ப திறந்தானா, அதில் நீ செய்வதை வேகமாக செய்யின்னு போட்டிருந்துச்சான். அப்போ அது தேவ சித்தமாக எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக அதை எடுத்துக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த தேவ சித்தத்தை செய்யணுங்கிற வாஞ்சை இருக்குது, அந்த விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கான வழிமுறைகள் சரியாக தெரியவே இல்லை. அப்போது இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் ஆச்சரியமான விஷயம்லாம் என்ன அப்படின்னா, நான் இதை பற்றி யோசிக்கும் போது, இதை எக்ஸாமின் பண்ணும்போது பார்த்தேன், காட்ஸ் வில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சில சர்ச்சில் வச்சுருக்கிறாங்க. தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சி சொல்கிற டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் அநியாயம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு இதான் காரணம் அதான் காரணம். நம்ம வந்து எளிமையாக ஒருத்தரை நியாயம் தீர்த்து முடிச்சிடலாம். உங்களுடைய கஷ்டத்துக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்துக்கும் வியாதிக்கும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்திற்கும் எதையோ ஒன்று நம்ம காரணம் காமிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தேவனை நம்பி விசுவாசிக்கிற நமக்கு இவைகளெல்லாம் நடக்குமா, சம்பவிக்குமா? நான் போன வாரம் அவங்களோட பேசும்போது சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கஷ்டம் என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மாத்திரம் வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? தேவனின் நம்பிக்கையை வீண் போக்காமல் நான் வந்து காத்திருக்கிற காரியம் எனக்கு வாய்க்க பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் விடுதலை கொடுப்பார். ஸோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு மட்டும் வர்றதில்லை, எல்லாருக்கும் காமனாக வர்றது. ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால நான் எப்படியாவது ஆண்டவர் விரும்புகிறத செய்யணும்னு யோசிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு இப்படி தவறான வழிகளுக்குள்ளே போகக்கூடாது. இன்னும் ஒரு சர்ச்சில் வந்து பீப்புள்ஸ் டே அப்படின்னு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த நாளில் திருச்சபை ஜனங்கள் வந்து போதகரை மீட் பண்ணால் அவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு நீ என்ன செய்யணும் ஏதுன்னு சொல்லுவார். இது வந்து குறி சொல்கிறது போல். நம்ம அந்த மாதிரி மெத்தடை வேதத்தில் நமக்கு சொல்லலை, அதை செய்ய சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டாயப்படுத்தவும் இல்லை. இன்னொரு வெப்சைட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் personalprophecy.com. அப்படின்னா நான் எனக்கு வேண்டிய தனிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு நான் வந்து அந்த சைட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதோடு சரி. ஏன்னா இது எதுக்கு வம்பு, அதுக்குள்ளே போய் மாட்டப்பட்டு. ஓகே, அப்போ எப்படி தான் இந்த ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஆஸ்க் த ரைட் குவெஸ்டின். சரியான கேள்வியை கேளுங்கள். ஆஸ்க் த ரைட் குவெஸ்டின். இது யார் கேட்டா அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்மளால் அதை பார்க்க முடியும். அது உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவன் சவுலா இருந்தபோது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? நான் ஒன்று செய்யணும்னு விரும்புகிறது அது என்னோட விருப்பம். நான் என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஒரு விருப்பம் வச்சுருக்கிறேன், செயல்படுத்துறதுக்கு லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவரே இவைகளெல்லாம் நான் வச்சுருந்தாலும் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்போது இது வந்து பவுலடியார் வந்து அப்போ தான் ஆண்டவர் அவரை தொடுறாரு. என்ன, இது வரைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக வேலை செஞ்ச மனுஷனை ஆண்டவர் அந்த சமயத்தில் தொடுறாரு. தொட்ட உடனே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாரு? நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கீங்க? நான் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு? நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்? அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டார். என்னைக்காவது நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு காரியம். அடுத்தது இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். ஓகே, மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். எது தேவ சித்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க யார் எனக்கு? அவங்க என்னுடைய பிரதர், அவங்க என்னுடைய சிஸ்டர், என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னு யார் சொல்கிறா? இயேசுவானவர் சொல்கிறார். இயேசுவானவருக்கு விருப்பமானதை நாம் செய்யும்போது நம்ம அவருடைய ரிலேட்டிவாக மாறுறோம். அடுத்தது பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
38வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வரும்போது யாருடைய வேலையை செய்ய வந்தார்? யார் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தார்? அவருடைய விருப்பம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிலுவையில் போய் அடிக்கப்படணும் இயேசுவானவர் அப்படின்னா அது யாராவது விரும்பி அதுக்கு போவாங்க? சாட்டையில் அடிக்கிறத நான் விரும்புகிறேன், வாங்க எல்லாரும் வந்து என்னை அடிங்க, என் மேலே எச்ச துப்புறதை நான் விரும்புகிறேன், எல்லாம் வந்து துப்புங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? ஆனால் இயேசுவானவர் இதை எதுக்காக செஞ்சார்? ஏன் இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்கு அனுமதிச்சார்? எதுக்கு அந்த முள்கிரீடத்தை போட விட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவுடைய விருப்பத்தை செய்ய வந்தார். ஸோ நம்ம சித்தம் அது இதுன்னு சொல்லி காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேணாம். நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா, என்னை அனுப்பினவர் இயேசுவானவர் சொல்கிறாரு, என்னை என் அப்பா அனுப்பினார் பூமிக்கு, என் அப்பா என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அப்போ நீங்களும் நானும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம். அவர் ஏசப்பாவா இல்லை அவர் மூத்த சகோதரனா, எந்த விதமாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசுவானவர் சொல்கிறத நான் செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படி சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம்? நம்ம அவருடைய சித்தத்தை செய்கிறோன்னு அர்த்தம். ஏசப்பா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் விரும்புகிறத நான் செய்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதான் வேத வசனம் போட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன். அப்போ இயேசுவானவர் வானத்திலிருந்து எதுக்கு வந்தார்? பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்ய வந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் நல்ல ஈஸியான வேலையை செய்ய சொன்னாரா? இல்லையே, கஷ்டமான வேலையை செய்ய சொன்னார். என்ன கஷ்டமான வேலை? எல்லாரையும் நேசிக்க சொன்னார். எல்லாரையும் நேசிக்க முடியுமா? அதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. எப்படி நேசிக்க முடியாமல் போகும்? ஏன்னா பேதுரு ஒரு நேரம் பயங்கர உற்சாகமாக இயேசுவை போல் யாருமே இல்லைங்கிறாரு. அதே பேதுரு இன்னொரு நேரம் வந்து கோவப்படுறாரு. கோவப்பட்டு இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிக்கிறாரு. அதே பேதுரு வந்து என்ன செய்கிறாரு? என்ன நீங்கள் என்னை மட்டும் சொல்கிறீங்க, நான் வந்து பரிதாபமாக மரித்து போவேன், என்னையை யாரோ கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, இனி அப்படி தலைகீழ பண்ணுவாங்க, எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. என் கூட வரானே யோவான், அவனுடைய நிலைமை என்ன? எனக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்களா, அவன் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட ஆளை நேசிக்க முடியுமானா? அதுதான் இயேசுவானவருக்கு பிதாவாகிய தேவன் சொல்லி அனுப்பிச்சார். உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டமாக உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, நீ சொல்கிறத உன்னையும் கீழ்ப்படியவும் மாட்டாங்க, நீ சொல்கிறத விளங்கிக்கவும் மாட்டாங்க, ஆனால் நீ அவங்கள நேசித்து அவங்கள வழி நடத்தணும், அதுதான் என்னுடைய விருப்பம்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அது இயேசுவானவர் ஃபாலோ பண்ணாரா? 100க்கு 100% ஃபாலோ பண்ணார். அப்போ இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வச்சுருக்கிறாரு? அதை நீங்களும் நானும் 100க்கு 100% ஃபாலோ பண்ணுற கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் என்ன விருப்பமாக பார்ப்பாரு? நான் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்கிறது தான் அவருடைய சித்தம். அப்போ நான் என்னெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் விருப்பப்படுவார்? சில விஷயங்களை சொல்லித்தர போகிறேன். நம்பர் 1, சாங்டிஃபிகேஷன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமானவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருங்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல விருப்பங்கள் இருக்கணும். இதை தான் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தமானவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படின்னா இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? இட் இஸ் காட்ஸ் வில் தட் யூ ஷுட் பி ஹோலி, யூ ஷுட் பி sanctified. அப்போ நீங்களும் நானும் நல்ல சிந்தனையோடு, நல்ல மனதோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல நினைவுகளோடு வாழ்வோமானால் அதுதான் என்னது? ஆண்டவர் விரும்புகிறத செய்கிறது. நோ காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த பையனை தான் கல்யாணம் கட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து இந்த வீட்டுக்கு தான் போக சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து இந்த கார் தான் வாங்க சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த வேலைக்கு தான் போக சொல்கிறாரு. இப்படி தான் நம்ம தேவ சித்தம்னு சொல்லி யோசித்து கன்ஃபியூஷன் ஆகி நல்ல ஆண்டவர் கொடுத்த வீடியும் தரித்திரம் பிடிச்ச வீடுன்னு சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல குடும்ப வாழ்க்கையும் இது தேவ சித்தம் இல்லாமல் நான் செஞ்சிட்டேன் போல், அதனால் வேற ஒரு திருமணம் பண்ணலாமான்னு இப்படி மூடத்தனத்தை எல்லாத்தையும் விட்டு தேவ சித்தம் அப்படின்னா
ஆண்டவர் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறாரு பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய சித்தம். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ண விரும்புகிறாங்க? அவனுக்கு மனசில் நல்ல சிந்தனை வராது, நல்ல எண்ணம் வராது, எதுவுமே ஒழுக்கமாக இருக்காது. ஆனால் நான் தேவன் செய்கிறத விரும்பணும்னு சொல்லுவோம். அது தப்பு. தேவன் விரும்புகிறத நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நன்மையான சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல மனம் வேண்டும். அடுத்த காரியம் பார்ப்போம். வில் ஆஃப் காட் இன் ஆக்ஷன். தேவனுடைய சித்தம் எப்படி செயல்முறைப்படுத்துவது? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓகே, ரொம்ப எனக்கு பரிச்சயமான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரிசுத்தப்படணும். அது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பரிசுத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீங்க. அப்படின்னா தேவனுடைய விருப்பம் செய்கிறேன், தேவனுடைய விரும்புகிற கார் வாங்குறேன், தேவன் சொல்கிற நான் வேலை செய்கிறேன் அப்படி இல்லை. உங்களுடைய சிந்தனை மாறும், மறுரூபம் அடைவீர்கள். விளங்காத இடத்துல வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துலையும் தேவனுக்கு நன்றியோடு கூட வேலை செய்து தேவனுடைய நாமத்தை அங்கேயும் மகிமைப்படுத்த முடியும். அதுதான் மறுரூபமாக்கப்படுகிறது. அப்படின்னா நான் என்ன மாற்றிக்கொள்றதுனால என் சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நான் அதை வித்தியாசமான கண்ணத்தோடு பார்க்குறேன். எதையுமே நான் தவறாக பார்க்கல. எனக்கு நேரிடுகிற சம்பவங்களானாலும் சரி, என்னோடு கூட இடைப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் அவர்களை தவறாய் பார்க்காதபடி எனக்குள்ள மாற்றம் இருக்கிறதுனால எல்லாரும் நான் எப்படி பார்க்குறேன்? நன்மையான தேவனுடைய கண்களோடு பார்க்குறேன். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேவன் சித்தத்தின்படி நான் வேலை செய்யணும், தேவ சித்தத்தின்படி வாழ்க்கை நடத்தணும். ஆல் பர்ஃபெக்ட். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடத்துறீங்க? உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? அவங்கள எப்படி நீங்கள் அரவணைக்கிறீங்க? இவைகளை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் தேவ சித்தம். ஸோ தெர் மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். இது எப்போ மறுரூபமாக்கப்படும்? மனம் புதிதாகிறதுனாலே. நான் ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்த்தேன்னா அதை பார்க்குறப்பெல்லாம் அப்படி தான் தோணும். ஆனால் அதை அப்படி பார்க்காம, அதை பார்க்க பிடிக்கலையா அதை விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். நமக்கு பிடித்தமான விஷயத்தை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைவோம். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்தது 3வது விஷயம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்னது? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம்? ஆண்டவரே, இந்த பேண்டமிக் வந்துச்சு, அப்போ கூட எனக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு. ஆண்டவரே, இந்த பேண்டமிக் வந்து நிறைய பேர் மரித்து போனாங்க, அந்த மரித்து போனாலும் எனக்கு நீங்கள் ஜீவன் கொடுத்தீங்க. ஆண்டவரே, எனக்கு ஜீவன் கொடுத்தது மாத்திரம் இல்லை, இதில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக என்னுடைய கஷ்டத்திலிருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய எனக்கு கிருபை தந்தீங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு குட்டி விஷயங்களையும் யோசித்து நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவரே என் நாசியில் சுவாசம் இருக்கு நன்றி, ஆண்டவரே நான் நிம்மதியாக தூங்கி கஷ்டப்படாமல் எழும்ப முடியுது, எத்தனை பேர் நம்ம நன்றி சொல்கிறோம்? அப்போ நம்ம தேவனுடைய சித்தம், தேவன் விரும்புகிறத நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் தேவன் என்ன விரும்புகிறாரு? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்கிறீங்களா? அப்போ நீங்களும் நானும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்ம நன்றி சொல்லணும். என்னத்துக்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவரே, போன வாரம் முழுசும் நீங்கள் என் கூட இருந்தீங்க, போன வாரத்தில் எனக்கு கஷ்டங்கள் இருந்துச்சு, போன வாரத்தில் எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, அவைகளெல்லாம் சமாளித்து இன்னொரு ஞாயிறு ஆராதனைக்கு வருவதுக்கு நீங்கள் எனக்கு கிருபை கொடுத்தீங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதுதான் நீங்களும் நானும் தேவ சித்தம். உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு சண்டே நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு காரியம். இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அது நாம் ஆண்டவர் விரும்புகிறதை செய்கிற ஒரு காரியமாய் மாறுகிறது. இது வரைக்கும் 3 விஷயம் சொன்னனால ஞாபகம் வச்சுங்க. 1, நம்முடைய தூய்மை, அதாவது நம்முடைய பரிசுத்தம், அதை ஆண்டவர் பரிசுத்தமாக இருப்போம், தூய்மையாக இருப்போம்னா அது ஆண்டவருடைய சித்தம். 2வது, நம்ம மனசு புதுசாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறது, 2வது ஆண்டவர் செய்யுது. 3வது, நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. 4வது விஷயம், சர்விங். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஓகே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய
மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் கெட்டது செய்கிறவனுக்கு கெட்டது திரும்ப செய்யாமல், கெட்டது செஞ்ச வீணாக போனவனுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவன் விரும்புகிற விஷயம். அதுதான் தேவனுடைய சித்தம். ஐயோ, அவன் எனக்கு கெடுதல் நினச்சிட்டான், இதுதான் என்னோட சந்தர்ப்பம், போட்டுறேன் பார், கரெக்ட் டைமில் மாட்டினா அவனை காலி பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறதில்ல. அவன் மாட்டி ஒளிஞ்சு போனால் கூட எப்படியாவது அந்த சூழ்நிலையில் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவ சித்தம். அதுதான் தேவன் விரும்புகிறது. சர்விங் காட், தேவனுக்காக வேலை செய்கிறது. அப்போ எது தேவனுடைய சித்தம்? நீங்கள் இந்த மூடர்கள் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிறவனை குறித்து நீங்கள் தவறாக பேசாமல் அமைதியாக இருந்து அவனுக்கும் உதவி வேணும்னு நினைக்கும் போது அவனுக்கு உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சித்தமாய் நமக்கு சொல்லுகிறாரு. 5வது விஷயம், இது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காத விஷயம், ஆனால் இதுவும் தேவனுடைய சித்தம் தான். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். போன வாரம் இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. 3வது அதிகாரம் 17வது வசனம். தீமை செய்து பாடு அனுபவித்தாலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கிறது. அப்படின்னா கஷ்டப்படணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் கஷ்டப்படும் போது தேவனுக்காக கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது மாத்திரம் இல்லை, நன்மை செய்து கஷ்டப்படும் போது, ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா, நம்ம தீமை செய்து கஷ்டப்படும் போது ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாட்டிக்கிட்டேன்டா அப்படிங்கிறது வேற. நான் தப்பே பண்ணல, எல்லாமே நல்லதாண்டா பண்ண, ஆனாலும் இந்த மாதிரி பாடு அனுபவிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது நான் விரும்புகிற விஷயம், அது தேவனுடைய சித்தம். அப்போ நான் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொன்னேன், அதை குயிக்காக ஒரு தடவை கடந்து போயிட்டு அப்புறம் நான் முடிக்க போகிறேன். தேவனுடைய சித்தம் எதெல்லாம்? நம்பர் 1, நீங்களும் நானும் தூய்மையான சிந்தனை, தூய்மையான எண்ணம், தூய்மையான காரியங்களை யோசிக்கிறது தேவனுடைய சித்தம். 2வது, நம்முடைய மனசு புதுசாக மாறுறதுனால நம்ம பார்க்குற பார்வையே வித்தியாசமாக போகுது, அது மறுரூபமாக்கப்படுகிறது. 2வது தேவனுடைய சித்தம். 3வது, எல்லா காரியங்களிலும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவது, அது தேவனுடைய சித்தம். 4வது விஷயம் என்னது? நாம் தேவனுக்காக ஊழியம் செய்வது. நம்ம குறித்து தவறாக பேசினாலும் மூடத்தனமாய் பேசினாலும் அந்த மூடர்களுக்கும் நாம் நன்மை செய்வது தான் 4வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடுகளை தேவனுக்காக அனுபவிப்பதை தேவன் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம், தேவனுடைய சித்தம்னா, தேவ சித்தம் என்னது, நான் நல்லா செழிப்பாக வாழணும், நான் இருக்கிற வேலையில் எனக்கு பதவி உயர்வு வரணும், எனக்கு நிறையா காசு கிடைக்கணும், ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்கணும், ஒரு காருக்கு 4 கார் வாங்கணும், நிறைய பொருட்களை குமிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லை. நான் தேவனுடைய சித்தம்னு யோசிச்சு நான் ஒரு நல்ல பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணோம், பணக்கார பையனை கல்யாணம் பண்ணோம், வீடு வாசல் வசதி இருக்கிறவனை தான் நான் தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தமாக மறுரூபப்பட்டு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் சேவித்து நாம் பாடுகள் அனுபவித்தாலும் நன்மை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்போமானால் அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவன் விரும்புகிறது. இதை நீங்கள் செய்யும்போது சிம்பிள் ஆன்சர் என்ன தெரியுங்களா, உங்களை ஆண்டவர் தரித்திரத்தில் விடவே மாட்டார். நீங்கள் விரும்புகிற, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் விரும்புகிற பெரிய பங்களா, நீங்கள் விரும்புகிற பெரிய காரு, நீங்கள் விரும்புகிற நல்ல குடும்பம், இவைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஏன்? நீங்கள் தேவனை பிரியப்படுத்தும்படியாய் அவர் விரும்புகிறத செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வேலை செய்கிற இடத்த விட்டுருவோம், உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்க குடும்பத்தாருக்கு விருந்தாளியே யாரோ வரப்போகிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? வருகிற விருந்தாளிக்கு எது ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு தெரிந்து அதை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மன நிறைவோடு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவங்களுக்கு விருப்பமானதை செஞ்சீங்க. நீங்கள் என்ன சொல்லலை, என் வீட்டுக்கு வந்தால் நான் என்ன வச்சுருக்கணும் அதான் கொடுப்பேன், உனக்கெல்லாம் ஸ்பெஷலாக செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம விருந்தாளிகளை வர வைக்கிறதே இல்லை. நம்ம விருந்தாளிகளை வர வைக்கும்போது நமக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வர வைக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் இங்கே வந்தப்போ என்னை தினேஷ் அவங்க அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, அண்ணா உங்களுக்கு என்ன உணவு வேணும்? அது ஒரு நண்பர். அடுத்து இன்னொரு நண்பர் என்கிட்ட கேட்டார், அண்ணா நான் உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி கூட்டிகிட்டு போகும்போதே காரில் சொல்கிறார் என்னெல்லாம் மெனு வச்சுருக்கேன். எதுக்காக? எனக்கு என்ன விருப்பமோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணுங்கிறதுக்காக அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு எல்லாவற்றையும் செய்து, இப்போ நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறேன்? அதிகபட்சம் நிறைய சாப்பிட்டா ஏப்பம் விட போகிறேன். ஆனால் நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறேன்?
ஏய் தேங்க்யூ ஸோ மச் மேன், நீ செஞ்ச பியூட்டிஃபுல் மேன் அப்படின்னு நான் என் மன நிறைவோட அவங்களுக்கு நன்றி சொல்லி கடந்து போக போகிறேன். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், இதே தான் நம்முடைய ஆண்டவருக்கும் நம்ம செய்கிறோம். இயேசுவானவர் விரும்புகிறத நாம் செய்யும்போது நமக்கு கம்மியாக கிடைக்குமா, மட்டமாக கிடைக்குமா, எல்லாமே பெஸ்ட்டு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நம்ம இயேசுவானவருக்கு விரும்புகிறத என்னெல்லாம் செய்யணும்? அப்போ நம்ம தூய்மையாக நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளணும், நம்ம மறுரூபப்படணும், மனம் புதிதாகணும், நம்முடைய சிந்தனையில் மாற்றம் வரணும், நம்ம எல்லா காரியங்களிலும் நன்றி சொல்லணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்காக வேலை செய்வேன், அவங்களுக்காக சேவை செய்வேன் அப்படிங்கிற இந்த மனப்பான்மை வேணும். கடைசியாக நான் கஷ்டமே பட்டாலும், பாடுகளே அனுபவித்தாலும், ஆண்டவர் அனுமதிக்காமல் இது என் வாழ்க்கையில் நடக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும். இவைகளெல்லாம் நம்ம செய்வோமானால் இதுதான் தேவனுடைய சித்தம். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இப்போ புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களை பார்த்து ஆண்டவர் நீங்கள் பாடுபடுகிறது நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சிட்டீங்க, அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள இந்த பாடுகளை அனுபவிச்சிருக்காரு, நீங்கள் ஏதோ வம்பில் மாட்டிட்டீங்க, அதனால தான் ஆண்டவர் உங்களை இப்படி கஷ்டத்துக்குள்ளே நெருக்கிறாரு, இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. எல்லா மனுஷனுக்கும் உண்டான பாடுகள் தான் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேற ஒரு உலகத்தை கொடுத்து அங்கே உட்கார வச்சு நம்மளை சீராட்டல ஆண்டவர். இதே ரட்சிக்கப்பட்ட பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இதே கேடான உலகத்தில் தான் ஆண்டவர் உங்களையும் அணியும் போட்டிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? அவர்கள் மத்தியில் நாம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இயேசுவானவரும் இந்த பாடுகளுக்குள்ளே கடந்து போனால், ஆனால் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? மேற்கொண்டார். அதனால் நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும். அதில் டவுட் இல்லை. ஆல்ரைட், அப்போ நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. அநேக நேரத்தில் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆண்டவரே, இருதயத்தில் நல்ல ஆசை உண்டு. என்ன ஆசை? நாங்கள் ஆண்டவர் விரும்புகிறத மாத்திரம்தான் செய்யணும். ஆனால் நாங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம், எப்படி யோசிக்கிறோன்னா, நாங்கள் மைண்டில் ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு இதன் பிரகாரம் ஆண்டவர் எங்களை வழிநடத்திட்டு போகணும்னு நாங்கள் யோசித்து, ஆண்டவரே நீர் விரும்புகிறதையும் செய்யவில்லை, நாங்கள் நினைக்கிறதையும் செய்ய முடியாமல் போராடுகிற ஆண்டவரே, அந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று, ஆண்டவரே நீர் விரும்புகிறதை செய்ய வேண்டுமானால் எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஆண்டவரே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நன்றி செல்ல வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாடுகள் அனுபவிக்க வேண்டுமானாலும் சந்தோஷத்தோடு அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமாய் நாங்கள் உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய சித்தத்தை செய்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், ஆண்டவரே நீர் விரும்புகிறவர்களாய் நாங்கள் மாறத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், துயரங்கள், துக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எடுத்து போட்டு இதன் ஊடாக நாங்கள் கடந்து செல்லும் போது நீர் எங்களை எப்படி பலப்படுத்த விரும்புகிறீரோ அந்த விதமாய் நாங்கள் பலப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். போன வாரத்தில் நாங்கள் கேட்டது போல, ஆண்டவரே யூ took us out of the furnace of affliction. பாடுகளின் மத்தியிலிருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உபத்திரவத்தில் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். உபத்திரவத்திலிருந்து தெரிந்து கொண்டு உபத்திரவத்துக்குள்ளே இருக்கும்படியாக அல்ல, உபத்திரவத்திலிருந்து தெரிந்து கொண்டு ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்கு கொண்டு செல்லும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே இந்த ஆண்டவருடைய சித்தத்தை குறித்ததான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே கர்த்தர் எதிர்பார்த்து விரும்புகிற காரியங்கள் ரொம்ப எளிமையானவைகள், அவைகளை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமானது மட்டும்தான் எங்கள் இடத்துல வரும். உமக்கு பிரியமானதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே. அதை அறிந்து கொண்டுள்ளாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், எங்களுக்கு கிருபை தாரோம். எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. உடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.